அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஏன்னா சுக்கிர பகவான் இந்த வருடத்துல உச்சமாகிறாரு. மீன ராசியில சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். மீன ராசியில சுக்கிரன் வந்து உச்சமாவாரு. சோ இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பேசப்பட்டுட்டு வருது. இது நம்ம ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நல்லதை பண்ணுமா, எதன் வகையில ஃபேவரா இருக்கும், எதன் வகையில அன்ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீப் அனலைஸை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்கிரனுடைய தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே சுக்கிரன் வந்துட்டு ஒரு சுபத்துவமான கிரகம், மிக முக்கியமான சுபத்துவமான கிரகம். முக்கால் பங்கு சுபகிரகம், கால் பங்கு மட்டும் பாவகிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும். இந்த சுக்கிரனை தான் வந்துட்டு இந்த சுபமான மங்களமான மாற்றங்களுக்கெல்லாம் முக்கியமா பார்ப்பாங்க. அதன் வகையில சுக்கிரன் வந்து உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அது ஒரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கிரகமா வரும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு கிரகமா வரும். ஸோ அது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரப்படி அது கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஆனா இயற்கையா பார்த்தோம்னா சுக்கிரன் முக்கால் பங்கு சுபகிரகம் உடைய அந்த சுக்கிரன் உச்சமாகிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அதன் வகையில இந்த 2025ல பார்த்தோம்னா கரெக்டா ஜனவரி 28ல சுக்கிரன் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு டிரான்சிட் ஆவார். மேலும் மே 27 வரைக்கும் மீனத்திலேயே இருப்பார். ஆகவே இந்த ஜனவரி 28ல இருந்து மே 27 எக்ஸாக்டா சொல்லணும்னாக்கா சுமார் ஒரு 119 நாட்கள் மீன ராசியில சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். இதுல வந்து இடையில ஒரு 43 நாட்கள் வக்ரத்துல இருப்பாரு. கரெக்டா மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு. சோ அந்த காம்பினேஷனும் வருது. ஓவரால் அந்த ஒரு 119 நாட்கள் சுக்கிரன் உச்சமாகிறதுனால மேலும் வக்ரம் ஆகிறதுனால நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த பதிவுல ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 10வது ராசி மகரம். மகர ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு ஒரு உகந்த இடம் தான், பெருசா மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதையும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழு சுபகிரகமா வந்துடும். அதாவது பஞ்சமாதிபதி மேலும் ஜீவனாதிபதி, ரொம்ப முக்கியமான பிளானட் நமக்கு சுக்கிரன். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது பெயர் புகழ், நம்ம இழந்த விஷயங்கள் மீண்டும் கிடைக்கிறது, புதிய பதவி கிடைக்கிறது, நம்ம ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறது. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். பொதுவா சுக்கிரன் 3ல இருக்கும்போது புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஆனா சனி பகவானோட இணைகிறாரு. அது மட்டும் இல்லாம ராகு பகவானும் 3ஆம் இடத்துல. பொதுவாவே பார்த்தோம்னா இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, சனி இது போன்ற கிரகங்கள் இருக்கிறது உத்தமம் தான். அது நல்ல பலன்களை தான் மேக்சிமம் பண்ணும். முயற்சி பல மடங்காக பெருகும். அந்த முயற்சியில நமக்கு ஒரு சிறந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் பெருசா தடை தாமதம் இல்லாம நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சமாகிறது மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தும். அதுலயே வந்து 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் அதுவும் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அந்த காம்பினேஷனும் இருக்கு. பொதுவா அந்த உச்ச சுக்கிரன் நமக்கு எதன் வகையில நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய விஷயங்கள்ல நமக்கு ஒரு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். புதுசா நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா அதை தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டைம் பீரியட்ல புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அது நமக்கு சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தது குழந்தை பாகியம் சார்ந்த வகையில தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த குழந்தை பாகியம் சார்ந்த முயற்சிகள் ஒரு சில மருத்துவ செலவுகளோட நமக்கு சாதக போக காமிக்கும். மேலும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன வருத்தம், மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலை, சோ அது எல்லாமே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக அவருடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு சில முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கு. பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா வித்துடலாம். பூர்வீக சொத்தை வித்து வேற ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்து பூர்வீக சொத்து ரிலேட்டடா இருந்த குழப்பங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். மேலும் பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் வழக்குகள் நடந்துட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான போக்கு இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வீங்க. ஸோ குலதெய்வம் சார்ந்த வகையில ஏதாச்சும் சின்ன லெவல்லையாச்சும் நீங்க செலவுகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து காதல் உறவு சம்பந்தமான விஷயங்கள் இருந்த வருத்தம், கவலை அதெல்லாம் அப்படி டோட்டலா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுலயும் நமக்கு ஒரு சாதக போக்கு இருக்கு. அடுத்து ஜீவனாதிபதி 3ஆம் இடத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சிறப்பான வளர்ச்சி, சிறப்பான முன்னேற்றம் இந்த டைம் பீரியட்ல நிச்சயமா இருக்கும். குறிப்பா நீங்க புதுசா ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுல நல்ல மாற்றத்தை நிச்சயமா அந்த நேரத்துல நீங்க அறுவடை செய்யலாம். அதே போல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், புதுசா ஒரு கௌரவ பதவி கிடைக்கிறது, அதுக்கான சாதக போக்கு இந்த காலகட்டங்கள்ல அதிகமாவே இருக்கு. மேலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஜாபை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள்ல அந்த நேரத்துல ஒரு வெற்றியை கொடுக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் புதுசா நீங்க ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்தை ட்ரை பண்றீங்கன்னா அந்த முயற்சிகள்ல சிறப்பான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சிம்பிளா
சொல்லணும்னா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் அதெல்லாம் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். மேலும் தொழில் உத்தியோகம் நிமித்தமா நீ ஏதாச்சும் புதுசா முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது நிச்சயமா வெற்றி அடையும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது, ஜீவனாதிபதி 3ஆம் இடத்துல. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோட செய்வீங்க. ஏதோ புதுசா ஒரு தன்னம்பிக்கை பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 7.5 சனியில நிறைய அனுபவ பாடங்களை கத்துட்டு இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நாம பயணிச்சுட்டு இருக்கோம். எனவே இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறதுனால நிச்சயமா புதுசா தன்னம்பிக்கை பிறக்கும், லைஃப்ல ஒரு கிரிப் கிடைக்கும் நமக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பிளானிங் மைண்ட் செட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கடந்த காலகட்டங்களில் இழந்த அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை அதெல்லாம் இப்போ மீண்டும் புத்துயிர் பெற ஆரம்பிக்கும். அதுல 7.5 சனி விலகுது. ஆகவே இறங்குற விஷயங்கள்ல எதுலையுமே பெருசா தடை, தாமதம், தடுமாற்றம்னு அப்படின்னு எதுவுமே இருக்காது. நம்ம எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல நம்முடைய நம்பிக்கையின் துணையால நம்ம நிச்சயமா அதுல வெற்றி அடைவோம். மேலும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது இந்த எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கணினி துறையில நீங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த கணினி துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும். மேலும் இந்த தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறப்பான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த உச்ச சுக்கிரனால நிச்சயமா ஏற்படும். அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும். இளைய சகோதரத்துவத்துக்கு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் இளைய சகோதரத்துவத்தால மகிழ்ச்சி, இளைய சகோதரத்துவத்துடைய ஒரு முழு ஒத்துழைப்பு இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பா கிடைக்கும். அடுத்து சுக்கிரனுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பதியும். பாக்கியத்துல சுக்கிரன் பார்வை பதிகிறதுனால இந்த காலகட்டங்களில் புதுசா அந்த தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்றது, தந்தையார் சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப மாற்றங்களை செய்யறது, தந்தையாருடைய ஒத்துழைப்பு, தந்தையார் சார்ந்த வகையில் ஏதாச்சும் கவலைகள் இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது. ஸோ அதெல்லாமே இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சம்பந்தமான ஒரு சில முயற்சிகளை இப்ப எடுப்பீங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளா அந்த சுப விஷயம் தள்ளி தள்ளி போகுதுன்னா அந்த முயற்சிகளை இப்ப எடுத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். மேலும் இளைய சகோதரத்துவத்துக்கு சுப விஷயம் பண்றதுக்கு ஒரு சரியான காலகட்டமா இருக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா மகரத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச சுக்கிரன் 3ஆம் இடத்துல ரொம்ப சிறப்பு தான். கடந்த காலகட்டங்களில் நீங்க இழந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களுடைய பெயர், புகழ், உங்களுடைய தன்னம்பிக்கை, ஒரு மன நிறைவு, மன நிம்மதி அதெல்லாமே இப்போ திரும்ப கிடைக்கும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்களை வியப்பா பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான். மோஸ்ட்லி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த கௌரவ பொறுப்பு கிடைக்கும். உங்களை நிறைய பேர் கௌரவப்படுத்துவாங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களை யாரெல்லாம் வருத்தப்படுத்தினாங்களோ அவங்களே இப்போ அவங்க வாயால உங்களை பாராட்டுவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. எனவே இந்த சுக்கிர பயிற்சி மகரத்துக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. பெருசா மைனஸ் இல்ல. இருப்பினும் விரைய செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா விரையாதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. குறிப்பா குழந்தை பாகியம் சார்ந்த வகையில விரைய செலவுகள், பிள்ளைகள் சார்ந்த வகையில விரைய செலவுகள், இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு விரயம், இப்படி ஒரு பக்கம் விரைய செலவுகள் இருக்கும். அதே சமயத்துல நிறைய சுபத்துவமான மாற்றங்களும், நம்முடைய பெயர், புகழ், நம்முடைய கௌரவம் உயர்றது, ஸோ அதெல்லாம் இந்த நேரத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். முக்கியமா சொல்லணும்னாக்கா நீங்க கடந்த காலகட்டங்களில் இழந்த அந்த நிம்மதி இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும். ஒரு மன நிறைவு கிடைக்கும். எனவே நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஜாப் இல்ல பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தாராளமா செய்யலாம். அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீ எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை செயல்படுத்தலாம். அந்த விஷயத்துல நமக்கு நல்ல ஒரு சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசாபுக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, உடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 நிகழ இருக்கிற சனி பயிற்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல்
ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.